ஹலோ, குட் மார்னிங். குட் ஈவினிங். என்ன காலையில இருந்து பால்காரன், பேப்பர்காரன், காய்கறிக்காரன் எல்லாரும் வந்து போயாச்சு. உங்களோட மிலிட்டரி ஃப்ரெண்ட் மட்டும் வர காணோம். லெட்டர் சரியா படிச்சீங்களா? டெல்லில இருந்து நடந்தே வராரா? இந்த கேஸ் சிலிண்டர் தேவையில்லாத லீக் ஆகுது. இது ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இத பாருங்க டீச்சர், என்ன வேணா கிண்டல் பண்ணுங்க. ஆனா என் ஃப்ரெண்ட நண்பா வாடா லட்சுமி அண்ணா வந்தாச்சு. தூக்கி டூட்டிக்க போறா தங்கச்சி. கட்டி பால்ல தண்ணி கலக்காம நல்ல ஒரு டிகிரி காஃபி நண்பருக்கு எடுத்துட்டு வா போ. சரிண்ணே. என்ன வெயிட்? என்னடா இது, கம்ப்யூட்டர் ஒரு கடவுளாகிட்ட? இது கலெக்டருக்கு. கலெக்டருக்கா? லட்சுமி எப்படியாவது கலெக்டர் ஆக்கணும்னு கனவு இருக்கு. அதுக்கு நிறைய உலக விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல. ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா அவளுக்கு சௌகரியமா இருக்குல்ல. அதுக்கு தனியா காசு சேர்த்துக்கிட்டு காஃபி காஃபி. குடுறா 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 குடுறா. அண்ணே சும்மரம்மா, ரெண்டு பேரும் ஒரு டம்ளர்ல சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. சரி வா குளிக்கலாம். எது குளிக்கலாமாவா? ஆமா, பின்ன உனக்கு யாரு முதுகு தேய்ச்சி விடுறது? முதுகு தேய்ச்சி விட போறியா? பின்ன எவ்வளவு கேப் ஆகி வச்சு முதுகு தேய்ச்சி விட்டு. சின்ன வயசுல ஆத்துல குளிக்கும் போது சோப்புக்கு பதிலா களிமண் எடுத்து நீ ஏன் முதுகு தேய்ச்சி விடுவ, நான் ஓ முதுகு தேய்ச்சி விடுவ, மறந்துட்டியா? திரும்ப அதெல்லாம் அப்ப, இப்ப அதெல்லாம் முடியாது. போடா, குளிச்சுட்டு வரேன் போ. சரி நீயே குளிச்சுக்க. அது ஓம்படியும் தானே. எது நண்பா, என்னது முதுகுல? அது அது ஒண்ணு இல்லடா. அடிப்பட்ட மாதிரி கண்ணி போயிருக்க, ஏன் ஒண்ணு இல்லங்கிற? ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. நண்பா, என்கிட்ட நீ எதுவுமே மறைச்சதில்ல. என் மூஞ்சி பார்த்து சொல்லு. டேய் சொல்றா. ஏன் ஏன் இப்படி இருக்காங்க? மனசாட்சி இல்லாம, மனிதாபிமானம் இல்லாம ஏன்டா உங்க டிபார்ட்மெண்ட்ல இப்படி மிருகமா நடந்துக்கிறாங்க? இப்படி 100 தப்பு நடக்குது. நியாய தர்மத்தை கெட்டுப்பட்டு ஏன் வரைக்கும் தான் சுத்தமா இருக்க முடியும். எங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன மாதிரி ஆளுங்க வேற எதுவும் செய்ய முடியாம சகிச்சுக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கடா. என்னால சகிச்சுட்டு போக முடியாது. நான் உடனே உங்க டிஜிபி பார்க்க